காலை நேரத்தில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து பின்பு ஒரு செய்திக்குள்ளே நாம் போவோம். இன்றைக்கும் நமக்கு திருவிருந்து உண்டு. ஒரு ஜெப சிந்தனையிலே கூட நம்ம வசனங்களை நாம் பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் 24ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசேக்கு பின்பு யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயுடைய காலத்திற்கு பின்பு யோசுவா கானானுக்கு கொண்டு போகிறார். கொண்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய நாட்கள் முடிவடைய போகிறது. நீங்கள் 29ஆம் வசனத்தில் அதை பார்க்க முடியும். யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். நல்ல கவனிங்க. 110 வயது வரைக்கும் யோசுவா இருந்து பின்பு மரணம் அடைகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வாலிப பிள்ளைங்க பைபிளை திறந்து நீங்கள் வசனத்தை பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 110 ஆண்டுகள் வாழ்ந்து மரணம் அடைகிறான். ஆனால் மரணம் அடைவதற்கு முன்பாக இந்த ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார். அந்த 15ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே என்ன பண்ணுவோம்? சேவிப்போம். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நிலைப்பாடை எடுப்பார்கள். திடீர்னு கர்த்தர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மகிமைப்படுத்துவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாகவே என்ன பண்ணுவாங்க? முறுமுறுப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் கொடுக்கும் பொழுது அவரை பணிந்து கொள்வார்கள். கடினமான பாதைகளிலே போகும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முறுமுறுக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் முடிய போகிறது, மரணம் அடைய போகிறார். அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்தில், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே என்ன பண்ணுவோம்? சேவிப்போம். நீங்க அந்த 15ஆம் வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று பாருங்க. அவ்வளவு வழி நடத்திட்டு போயிட்டார் யோசுவா. அவ்வளவு வழி நடத்திட்டு போயிட்ட பிறகு கூட அந்த ஜனங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் வசனத்தை சொல்றாரு, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? ஆமா, அவங்க பிதாக்கள் ஆபிரகாம் நாட்களிலே நதிக்கு அப்பால இருந்த இந்த ஆபிரகாமுடைய குடும்பம் அந்த விக்கிரகத்துக்கு உண்டான காரியத்தை அவர்கள் சேவித்தார்களே, நீங்கள் அதையே சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய
எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால். நீங்க இப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் சேவிப்பீர்களோ என்று கேட்டுட்டு அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் எப்படி சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அந்த வசனத்தை சொல்லுவோமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் யோசுவாவிட்ட அந்த ஜனங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தை வாசிப்பா. ஆகையால் நீங்கள் அப்பொழுது ஜனங்கள் பிரதித்தரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம், வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு எப்படி இருக்கட்டும்? தூரமா இருப்பதா? ஐயோ, கர்த்தரை சேவிக்காதபடிக்கு இருக்கிற காரியம் எல்லாம் எங்களுக்கு என்னவா இருக்கட்டும்? தூரமா இருப்பதாக என்று ஜனங்க சொல்றாங்க. பின்பு ஒரு நாள் வருகிறது, யோசுவா மறைகிறான். இந்த ஜனங்கள் திரும்ப எங்க போறாங்க? அந்நிய தேவர்களுக்குள்ள தான் போறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஊழியக்காரரை எழுப்புகிறார், ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார், ஒரு ஜட்ஜஸ், ஒரு நியாயாதிபதிகளை எழுப்புகிறார் கர்த்தர். ஆனால் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நடத்தும்போது கர்த்தரை சேவிக்கிறார்கள். பின்பு பார்த்தீங்கன்னா அவர்கள் தாங்கள் இஷ்டப்படி பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தை, அந்நிய தேவர்களை ஆராதிக்கும்படியாக அவர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிறார்கள். மனசு அப்படி திருப்பிடுறாங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் இந்த 15ஆம் வசனத்தில் யோசுவா ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கர்த்தரையே சேவிப்போம். நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நானும் என் வீட்டாரும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? நானும் என் வீடுனா என்ன அர்த்தம்? நீங்க உங்க வீட்டில் இருக்கிற 4 செவுரு மட்டமா? என்ன அர்த்தமா? நீங்க, உங்க கணவர், உங்க பிள்ளைகள், உங்க ஜெனரேஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவி. நல்லா கவனிங்க. நீங்க மாத்திரம் கர்த்தரை சேவிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உங்கள் பிள்ளைகளும் சேர்ந்து என்ன பண்ணணும்? கர்த்தரை சேவிக்கணும். சேவிக்க வேண்டும் என்றால் சர்வ், ஆண்டவரை ஆராதிப்பது அல்லது ஆண்டவருக்கு பணிவிடை செய்வது, ஆண்டவருக்கு வேலை செய்வது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, நாம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு இருந்துருவாங்க. இல்லை, நாம மாத்திரம் நம்முடைய நிலைமையில நிற்கக்கூடாது. நமக்கு பின்பாக நம்முடைய சந்ததிகள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை என்ன பண்ண போகணும்? சேவிக்கணும். அதை தான் நீங்க யோசிச்சா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க யோசுவா சொல்றாரு, கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன வேற யாரை சேவிப்பீங்க? கர்த்தரையே உங்களால சேவிக்க முடியல, நீங்க வேற யாரை சேவிப்பீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையுள்ள தேவன் அவர்தான், பரிசுத்தமுள்ள தேவன் அவர்தான், அவர்தான் ஜட்ஜஸ், அவர்தான் நியாயாதிபதி. இப்படி எல்லா ஆழ்த்தத்துவம் உடைய ஒரே தெய்வம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒருவர் தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தரையே சேவிப்போம். இந்த சேவிப்போம் என்ற வார்த்தை தான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. கர்த்தரையே சேவிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் சில வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பா. பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, பிரிங்க. 15லிருந்து வாசிங்க 19 வரைக்கும். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் ஸ்ட்ராங்கா வாசிப்பா. கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோடு பேசின நாளில், உங்களோடு கூட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. எதை பார்க்கலாமா? ரூபத்தை. எதை பார்க்கல? ஒரு ரூபம். அதாவது ரூபம்னா என்னது? நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்குது. நைட்டில் போகும்போது சொல்லுவாங்க பாருங்க,
ஏதோ அங்கே ஒரு ரூபம் தெரிஞ்சது. ரூபம்னா ஒரு உருவம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடு கூட பேசின நாளில் நீங்க எதை பார்க்கல? ஒரு ரூபத்தையும் பார்க்கல. வாசிப்பா. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவம். இப்ப என்ன உருவம்? ஆண் உருவம். அடுத்தது என்னப்பா? பெண் உருவம். பாருங்க, பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவம், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவம், பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற. பாருங்க, ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். என்னென்ன லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண் உருவம், பெண் உருவம். இப்ப கடவுள் எங்க இருக்காரு? எங்க பார்த்தாலும் சிலைங்க தான். என்ன உருவமா? ஆண் உருவம். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க? பெண் உருவம். மூணாவது மிருகத்தின் உருவம். ஆகாயத்தின் எப்படி வருதா? மிருகத்தின் உருவம். அடுத்தது சொல்றாரு பட்சினா பறக்கிற ஜீவராசிகள், அந்த உருவம். ஊரும் பிராணி. என்ன ஊறுது? அப்படியே ஊர்ந்து வருது பாருங்க. முட்டை வச்சு என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. முட்டை குடிச்சிட்டு போவோமா? பால் ஊற்றி வைப்பாங்க. என்ன பண்ணுமா? பாலை குடிச்சிட்டு போவோமா? அது உணவு போடாமல் போட்டால் போதும். என்ன பண்ணுறாங்க ஜனங்க? ஊரும் பிராணியின் உருவம். வாசிப்பா. யாதொரு மச்சத்தின் உருவம், மீன் உருவம், மச்சத்தின் உருவம். இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை, இவைகளுக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய வானத்தினுடைய சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடி. பாருங்க, அது என்ன பண்றாரு ஆண்டவர்? வானத்துல இருக்கிறதுல என்னது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இதை கூட என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? இதெல்லாம் வணங்கக்கூடிய ஆட் இல்ல, இதெல்லாம் வணக்கத்திற்குரியது இல்ல. அது என்ன சொல்றாங்க? சூரிய பகவான்ன்றாங்களே. நான் பைபிள் என்ன சொல்லுது? இதெல்லாம் என்ன பண்ணாத, வணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை. உங்கள் ஆத்துமாக்களை குறித்து என்ன பண்ணுங்க? மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே 19ஆம் வசனத்தில் இருக்குது, அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு. நீ சேவிக்காத. எவைகளுமா சேவிக்காத? இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாத. இதெல்லாம் சேவிக்கிறதுக்கு உண்டான காரியம் அல்ல. இதெல்லாம் சர்வ் பண்ண வேண்டிய காரியம் அல்ல. இவையெல்லாம் தொழுது கொள்ளக்கூடிய காரியம் இல்ல. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப சேவிக்கக்கூடிய ஒருவர் யாருமா? கர்த்தர். அல்லேலூயா. சேவிக்கக்கூடிய ஒரே கடவுள் பார்த்தீங்கன்னா, தெய்வம் பார்த்தீங்கன்னா கர்த்தர். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அதே உபாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து, வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாக. மோசே எழுதுகிற அந்த உபாகம புஸ்தகத்தில் ஒரு பாதி பார்ட் எழுதுறாரு. நீங்க வேற தேவர்களை நீங்கள் சேவித்து நீங்கள் பணிந்து கொள்வீர்கள் என்றால் என்ன உண்டாகும் என்று ஒரு எச்சரிப்பை அங்க வைக்கிறார். எப்பா, நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க, அதை சேவிக்க கூடாது. ஆண்டவர் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஆராதித்து கொண்டிருக்க கூடாது. இதை ஆராதிப்போம் என்றால் உங்களுக்கு ஒரு அழிவு வரும் என்று உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசே எழுதுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்க கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய கர்த்தர் மாத்திரமே நம்ம ஆராதிக்க கூடியவர். யோசுவா எச்சரிக்கையா சொல்றாரு, மோசே எச்சரிக்கிறாருங்க. நீங்க அந்நிய தேவர்களை போய் என்ன பண்ணாதீங்க, சேவிச்சிடாதீங்க.
அது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு அழிவை ஏற்படுத்திடும் என்று மோசே அங்கே உபாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை சேவிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை சேவிக்கும் பொழுது நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்க ஒரு வசனத்தை. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 25, 33 2 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் 33ஆம் வசனத்தையும் வாசிக்கலேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். நல்ல கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பாருங்க, ஆண்டவரை சேவிக்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வேதம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரையே சேவிங்க, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியிலிருந்து உன்னிலிருந்து என்ன பண்ணுவாரு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், எப்போ ஒரு மனுஷன் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் கர்த்தரை உண்மையாக சேவிக்கும் பொழுது, அந்த மனுஷன் கர்த்தரை சேவிப்பான் என்றால் பைபிள் சொல்லுது, அவர் தண்ணீரை என்ன பண்றாரு, அப்பத்தை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். 33 வாசிப்பா. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு என்னவா இருக்கும், கண்ணியா. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டுட்டியா, அந்நிய கடவுள்களை என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது, போய் நிற்க கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்னவா ஆயிடும்ன்றாரு பார்த்தீங்கன்னா, அதுவே உனக்கு என்ன ஆயிடும், கன்னி. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் இங்கே பைபிள் நமக்கு ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஒரு பக்கம் நீ அவரை சேவிப்பா என்றால் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்னொரு பக்கம் நீ அவரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை சேவிப்பா என்றால் அதுவே உனக்கு என்னவா மாறிடும், கன்னியாக மாறிடும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா, அந்நிய தேவர்கள் விக்கிரகத்துக்கு உண்டான ஆராதனை என்ன பண்ணாதீங்க, எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க. அப்படி நீங்கள் நுழைவீர்கள் என்றால் உங்களுக்கே ஒரு கண்ணியை நீங்களே வச்சுக்கிறீங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிப்பார். ஆனால் ஒரு விஷயத்தில் ஆண்டவர் உறுதியாக இருக்கிறார், ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எதில் வேணாலும் ஆண்டவர் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாருங்க. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நீ திரும்ப விக்கிரகத்துக்கு மகிமையை கொடுப்பா என்றால் அதை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பார்த்தா ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அது நமக்கு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, பெரிய கண்ணியில் போய் முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் தெரியாது, ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் போய் நிற்பாங்க, தப்பு. அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிடுவாங்க, தப்பு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணி. ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இங்கே மோசே அதான் சொல்லுகிறார். நீ வாசிப்பா, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13 15 வாசிப்பா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13 15 வாசியன். உபாகமம் 11. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தை. பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற
காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து. பாருங்க, அங்க எழுதுகிறார் அவர் பாத்தீங்கன்னா யாத்திராகமத்தில் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. இங்க உபாகமத்தில் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உன் மாடுகளுக்கு புல் முளைக்கும்படி நான் தண்ணீரை கொடுப்பேன், உன் தானியங்கள் ஆசீர்வதிப்பேன், ஏற்ற காலத்தில் உன் மிருக ஜீவங்களுக்கு நான் கொடுப்பேன், திராட்சை ரசத்தை கொடுப்பேன், எண்ணெயை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவரை சேவிக்கும் பொழுது என்ன வைக்கிறார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளெஸிங்கை வைக்கிறார். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பக்கம் தேவனை சேவிக்கும் பொழுது உண்டான ஆசீர்வாதங்கள், இன்னொரு பக்கம் தேவனை விட்டு அந்நியர்களை ஆதரிக்கும் பொழுது ஏற்படுகிற விளைவுகளை வேதம் நமக்கு தெளிவாக காட்டுது. இன்னொரு படி போய் ஆண்டவர் இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறார். நீங்கள் வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம், அதே உபாகமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் பாருங்களேன், 1-4 வாசிப்பா. 13ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க, 6-8 வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி. இப்போ ஒரு தீர்க்கதரிசியை எழும்புகிறான் அல்லது ஒரு சொப்பனக்காரனை எழும்புகிறான். எழும்பி என்ன பண்றான் பாருங்களேன், நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி. யாருங்க சொல்றா? சொல்லுமா, யாருமா சொல்றா? வேற தேவங்களை சேவிப்போம் யார் சொல்றது? யார் சொல்றா? என்னங்க யாருமா சொல்றா? என்னம்மா எல்லாம் என்ன பாக்குறீங்க? யார் சார் உங்களை கேட்ட நீங்க என்ன பாக்குறீங்களா? யார் சொல்றாப்பா? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி சொல்றாரு, வேணாம் வேற ஆண்டவரை சேவிப்போம், வேற கடவுளை சேவிப்போம். ஒரு தீர்க்கதரிசி எழும்பி சொன்னாலும் அல்லது சொப்பனம் காண்கிறவன் எழும்பி சொன்னாலும் வேற தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு அடையாளம், ஒரு பெரிய ஒரு அற்புதம், இது ரெண்டுத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அற்புத அடையாளம் நடந்தாலும் கூட நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா பிசாசுகளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அற்புதங்களை செய்கிற சக்தி உண்டு. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சொப்பனக்கார எழும்பி நம்ம வேற தேவரை சேவிப்போம், ஒரு பெரிய ஒரு அற்புத அடையாளத்தை உன் நடுவில் செய்தாலும் கூட, வாசி பார்த்த வசந்த, அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவர்களே கேளாதிருப்பீர்களாக. என்ன பண்ணக்கூடாதுமா? கேட்கவே கூடாது. பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும் அல்லது சொப்பனக்காரனா இருக்கட்டும், கர்த்தரை விட்டுட்டு வேற ஒன்ன சேவிப்போம் என்ன பண்ணக்கூடாதா? செவி கொடாதிருப்பாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவர் என்ன பண்ணிடுங்க, நீங்க விட்டுறாதீங்க. அவன் பெரிய அற்புதம் நடத்துவான், பெரிய அடையாளத்தை நடத்துவான். நீ உடனே என்ன பண்ற, ஆஹா ஓஹோன்னு எங்க போயிடாத, கர்த்தரை விட்டுடாத. அது நடந்தாலும் கூட என்ன சேவிக்கணுமா? கர்த்தரை சேவி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்பா 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 6-8. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும். பாருங்க நல்லா கவனிச்சிங்க, தீர்க்கதரிசி சொன்னாலும் சரி சொப்பனக்காரன் சொன்னாலும் சரி, அடுத்தது எங்க வராரு பார்த்தீங்கன்னா, நீங்க பைபிளை நல்லா பாருங்களேன். மோசே அடுத்தது எங்க எதுக்குள்ள வராரு பாருங்களா, வாசிப்பா. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் ஆகி. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன். யார் தாய்க்கு பிறந்த சகோதரன்? என்ன அர்த்தம்? மாமா. என்னப்பா? மாமா. உங்க மாமா சொல்லுவாரு, யாருமா? நான் தாய் மாமன்றாங்க பார். மாமா சொல்லுவாருமா என்னன்ட்டு அந்த லிஸ்ட்டை பாருங்க. உன் தாய் மாமன் சொன்னாலும் உன் குமாரன் ஆகிலும். யாரு? பிள்ளை. உன் பையன் சொல்லுவான், என்னம்மா நீ இன்னும் கர்த்தரு. அடுத்தது வாசிப்பா. குமாரத்தி ஆகிலும். பொண்ணு சொல்லுவான், இனமா இன்னும் நீ ஆண்டவர். உலகம் எவ்வளோ ஃபேஷனாக போயின்னு இருக்குது, நாடு எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போய்க்குது, நீ இன்னும் பரிசுத்தம், நீ இன்னும் கர்த்தரு, இன்னும் ஓய்வு நாளாவது, நீ இன்னமா நீ இன்னும் அதே சொல்லிட்டு இருக்கேன்ட்டு உன் பொண்ணு சொல்லுமா? யார் சொல்லும்? குமாரத்தி. வாசிப்பா. உன் மார்பில் உன் மனைவி ஆகிலும். அப்பா மாறுறது மனைவி.
நீங்கள் பைபிள் வசனத்தை படிச்சு பாருங்க. மனைவி எங்கம்மா இருக்குது? மார்பில் சாஞ்சு நிற்குது. இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே. அது போல மனைவி எங்க சாஞ்சு நிக்குது? மார்ல சாஞ்சு என்ன சொல்றது பாரு, வாசிப்பா. உன் பிராணனை போல இருக்க சிநேகிதன் நண்பர். அடுத்து யாரு? ஃப்ரெண்ட் சர்க்கிள். நண்பன் சகோதரன் ஆகிலும் உன் சிநேகிதன் ஆகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று. நல்ல கவனிங்க. தாய் மாமனாக இருக்கட்டும், உன் பையனாக இருக்கட்டும், உன் பொண்ணாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உன் சிநேகிதனா இருக்கட்டும், யாரு சொன்னாலும் இந்த கத்தரை விட்டு என்ன பண்ணக்கூடாதுன்றாரு, விலகாதீங்க. இந்த கத்தரை சேவிக்கணும். சில பேர் என்ன ஆயிடுவாங்க பார்த்தீங்கன்னா, சொந்தம் வந்த பிறகு யாரை விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா, ஏச கை கழுவாங்க. ஐயோ என் தாய் மாமா ஏதாவது பண்ணிடுவாரு, ஏதாவது யோசிப்பாரு, ஐயோ என் மனைவி ஏதாவது யோசிக்கும், ஐயோ என் பிள்ளை என்னை விட்டு போறேன்னு போட்டங்க. தாய் மாமன் போட்டோம், மனைவி போட்டோம், பிள்ளை போட்டோம், மகள் போட்டோம். யார் உன்னோட கூட கடைசி வரைக்கும் இருக்கிறதுங்க? சொல்லுங்க, யாருங்க இருக்கிறது? கர்த்தர். எவ்வளோ அழகா வசனத்தை சொல்ல. தீர்க்கதரிசி சொன்னாலும் நம்பாத, சொப்பனக்காரன் சொன்னாலும் நம்பாத, ரிலேஷனை கொண்டு வரார். இந்த பாண்டுகள்லாம் சொன்னா கூட, இந்த பாண்ட், இந்த உடன்படிக்கையில் இருக்கிற உன் ரத்த பிறப்புகள் சொன்னா கூட என்ன பண்ணத விட்டுடாத. அடுத்தது வாசிப்பா. உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மற்றும் எவ்விடத்தில் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை என்ன பண்றாங்களா? ஏவி. யார் ஏவி வருது? சுற்றி இருக்கிற ஜனங்கள். இன்னைக்கு மழை, எதுக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போறீங்க? என்னக்கா நீ ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. யார் ஏவி வருது பக்கத்தில்? சொல்லுமா, சொல்ல மாட்டீங்களே. யாரை சுற்றி இருக்காங்களா? நம்மளை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது. என்ன 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 அவங்களுடைய பிளான் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சேவிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஏவி விட்டாலும் நீ அவனுக்கு ஏவி விடுறதுன்னு என்னம்மா? ஏவி விடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? சவுல் தாவீதை கொல்லும்படியாக யார் அனுப்புறான்? ஏவல் ஆட்களை அனுப்புறான். ஏவல் யாருமா சொல்றாங்களா? எனக்கு ஏவல் பண்ணிட்டாங்க. ஏவல்னா உன்னை தூண்டி விட்டுனே இருக்கும். என்னன்ட்டு ஏதாவது கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரை விட்டு பிரியும்படியாக ஏதாவது ஒன்று பண்ணினே இருக்கும். இது எது பண்ணாலும் பைபிள் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நான் சொல்லுவேங்க அருமையானவர்களே, உங்க சொந்தம் பந்தம் எல்லாமே எங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு அடுத்தது தான். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் அங்க வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரை சேவிப்போம். அவ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசின்னு சொப்பனக்காரன் சொன்னாலும் நம்பாதீங்க. அடையாளமே நடந்தாலும் நம்பாதீங்க. எவ்வளவு பெரிய ரிலேஷன், தாய் மாமன், மார்ல சாஞ்சிருக்கிற மனைவி சொன்னா கூட என்ன பண்ணாதீங்க, விலகாதீங்க. குமாரன் குமாரத்தி சொன்னாலும் நம்ம விலகாதீங்க. ஸ்நேகர் சொன்னாலும் நம்பாதீங்க, விலகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற சுற்று வட்டாரத்தார் சொன்னாலும் கூட என்ன பண்ணாதீங்க, விலகாதீங்க. கர்த்தரையே என்ன பண்ணணும்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சேவிப்போம் என்று பைபிள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்தில் அந்த கடைசி பகுதியில் ஆண்டவர் முடிக்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறியிருக்கிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு யாரே சோதிக்கிறாமா? கர்த்தரே சோதிக்கிறாரா? உன்னை சோதிக்கிறார். என்னன்ட்டு, நீ மாமாவுக்கு முதலிடம் கொடுக்குறியா, அல்லது உன் பொண்ணுக்கு முதலிடம் கொடுக்குறியா, உங்கள் மனைவிக்கு முதலிடம் கொடுக்கிறியா என்று யார் சோதிக்கிறதாம்பா? கர்த்தரே சோதிக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் பைபிள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது, நம்ம யாரை சேவிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒருவரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று பார்க்கிறோமே, எப்படி சேவிக்க வேண்டும், ஆண்டவர் எப்படி சேவிக்கணும்? ஒரு 3 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன்.
ஆமாம், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆண்டவரை எப்படி சேவிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட்ஸை மட்டும் நான் நோட்டேஷன் மட்டும் நான் கொடுத்து நான் முடிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். முதல் குறிப்பாக சங்கீதங்களின் புஸ்தகம், கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும். 2ஆம் சங்கீதம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் ராஜாக்களே, நல்லா கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறுங்கள். எப்படி சேவிக்கணுமாம்பா? பயத்துடனே. அப்ப நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோம். சேவிக்கும் பொழுது எப்படி சேவிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லிக் கொடுக்கிறார். யாரை பார்த்து பார்த்தீங்கன்னா, ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுங்க? சேவியுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை எப்படி சேவிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பயத்தோடு கூட ஆண்டவரை சேவிக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ராஜாக்களே, ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளே என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, உணர்வடையுங்க. எப்படி ஆண்டவரை சேவிக்கணுமா? பயத்துடனே. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு பயம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் போன ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எங்கள் ரிலேஷன், அதாவது ஒய்ஃபோட கொஞ்சம் தூர சொந்தம், அவங்களுடைய மகளுடைய திருமணத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு செலுத்த வேண்டியதெல்லாம் செலுத்திட்டு கீழே வந்து, நானும் ஜானு, என்னுடைய அண்ணன் பையன், ரட்சிக்கப்படாத இன்று அவன் சாரதின்ட்டு 3 பேரும் போனோம். ஜான் அவங்க ஆயாவோடலாம் உட்காந்துட்டான். நானும் இவனை மட்டும் உட்காரணும். நான் வந்து ஒரு சேர் அவனுக்கு பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுகிறேன். என் பக்கத்தில் அவனுக்கு ஒரு சேர் பிடிச்சி வெயிட் பண்ணுறேன். கூப்பிட்டேன், வாடா சீட் பிடிச்சிட்டா வாடான்றேன். பா என்னப்பா, மட்டன் பிரியாணிடா, ஒரு பிடி பிடிச்சிடலாண்டா இன்னைக்கு. பா இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாதுப்பா. என்னடா? இல்லைப்பா நான் வந்து விரதத்தில் இருக்கிறேன்ப்பா. நான் என்னடா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அலறான். பக்கத்தில் யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை. ஆனால் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, உட்காரத்துக்கு நான் அவ்வளோ நேரம் கெஞ்சிறேன். பரவாயில்லடா உட்கார இருப்பா, எங்கள் அப்பா கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டாப்பா. எதுங்க? ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்குங்க. எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா. டேய், உங்கள் அப்பா கிட்ட நேரம் கேட்குற நேரமாடா இது? நான் தானடா சொல்லணும் உங்கள் அப்பாட்ட, நான் சொல்ல போகிறது இல்லை. அப்புறமா என்னடா உனக்கு கஷ்டம்? இல்லைப்பா, எங்கள் அப்பா கிட்ட எப்படி இருந்தாலும் நானே கூட தெரியாமல் சொல்லிவிடுவேன்பா, அதனால் நான் பர்மிஷன் மட்டும் கேட்டுக்கிறேன்பாண்ணா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு ரட்சிக்கப்படாத எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. கடைசியில் அவனை கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவனை உட்கார வச்சுன்னு ஒரு வெட்டினான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரட்சிக்கப்படலை, சாதாரண ஒரு பிரியாணி. எனக்கு இன்னும் கூட அந்த சம்பவம் அப்படியே டீப்பாக மனசில் இருக்குது. அவன் வந்து அலறாங்க, என்னால் பார்க்க முடியுது. ஐயோ எங்கள் அப்பா இதெல்லாம் சொல்லுவார்ப்பா, எங்கள் அப்பா திட்டுவார்ப்பா, நான் விரதத்தில் இருக்கிறேன்ப்பா, வேணா ஒரு ஃபோன் பண்ணி பேசுப்பான்றான். ஏன்டா ஒரு பிரியாணி சேர்ப்புத்துனா உங்கள் அப்பா கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாலிப பையன் ஒரு டிகிரி முடிச்சிட்டான், 2nd டிகிரி போகிறான். ஒரு வாலிப பையனுக்குள்ள தன்னுடைய கடவுளை குறித்து உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தி, ஒரு நடுக்கம். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை சேவியுங்கள் பயத்துடனே நடுக்கத்துடனே. எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியங்க. ஒரு சாதாரண விஷயம், இந்த விஷயத்துக்கு போயிட்டு இவன் பதறான், அலறான், பயப்படுறான், ஒரு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்குறப்பான்றான்.
நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ரட்சிக்கப்படாத அந்த பையனுக்குள்ள இருக்கிற அந்த பயம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரி உலுக்கிடுச்சு. அன்றைக்கி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்களேன், நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், தேவனை சேவிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயம் இருக்குது, எந்த அளவுக்கு பயம் இருக்குது நமக்கு. பைபிள் என்ன சொல்லுது? பயத்துடனே என்ன பண்ணுங்க, கர்த்தரை சேவி. ஆமாம், பயம்தானே முக்கியம். அப்போ ஆண்டவரை சேவிக்கிறது நமக்கு என்ன அவசியம் பார்த்தீங்கன்னா, பயம் அவசியம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை என்ன பண்ணுங்க, பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போங்கன்ட்டு நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்களேன். நான் சொல்லுவேங்க, நீங்கள் பயமாக இருந்தீங்களா, கர்த்தரை குறித்து ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாவே நீங்கள் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களை எங்கே கொண்டு போவார் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போவார். நீங்கள் பைபிளில் ஒரு வசனத்தை பாருங்களேன். 2 கொரிந்தியர் 7:11 பாருங்களேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். 1ஆம் வசனம் 7:1. இப்படி 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடி. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்ப்பா. எங்கப்பா வாக்குத்தத்தம் இருக்குதாங்க? மேலே போங்க, 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது வாக்குத்தத்தமாப்பா. பவுல் என்ன சொல்றாரு? இதெல்லாம் வாக்குத்தத்தம். நமக்கு வாக்குத்தத்தம் என்ன பண்ண, நமக்கு என்ன ஞானம் வரும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தர் உன் தேசத்திலே ஆசீர்வாதம் மழையை பெய்ய பண்ணுவார். கர்த்தர் நீ கையிட்டு செயல் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நாம் என்ன நினைச்சிருக்கிறோம்? இது வாக்குத்தத்தம். உண்மைதான். பவுல் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பார், வாசிப்பா. அந்நிய நுகத்தில் அவிசுவாசி பிணைக்கப்படாதிருப்பீர்கள். அவிசுவாசி கூட என்ன பண்ணாத, ஆமா, பிணைஞ்சிடாத. சொல்லுவாங்க பார், பாம்பு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பிணைஞ்சிடும். சொல்லுவாங்க பார், நகமும் சதையும். ஐயோ, அவங்க இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. யாரு? அவிசுவாசியோடு நீ என்ன பண்ணிடாத, பிணைக்கப்படாத. வாசிப்பா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம். ஆமா, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? நீ யாருமா? நீ விசுவாசி. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ விசுவாசிமா சொல்லுங்க. ஆமா, நீ யாரு? ஆமா, உன் பங்கு எங்கம்மா இருக்குது? ஃபுல்லா அவிசுவாசி பக்கத்தில் தான் உட்காந்துக்கும். பங்கே அவிசுவாசி கூட தான். மரியாள் நல்ல பங்கு தெரிந்து கொண்டாலாம். ஆனால் நாம் ஆட்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறது எல்லாம் யாரு? பங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றா டீ கொடுக்குறது யாரு கூட? அவிசுவாசி கூட. ஒன்றா சாப்பிட்றது யாரு கூட? அவிசுவாசி கூட. பைபிள் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, உனக்கு பங்கு இல்லை. யாரு கூட? அவிசுவாசியோட கூட. நீ யாருமா? விசுவாசி தானா? உங்களுக்கே இப்போ டவுட்டாக வருது. இன்னும் பாஸ்டர் நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டாக சொல்லுற பலிபீடத்துலேருந்து யோசிக்கிறீங்களா? உனக்கு எங்கம்மா பங்கு? அதுல வாசிப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம். நீ தேவனுடைய ஆலயம், விக்கிரகத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தங்குது? சொல்லுங்க, வாசிப்பா. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். பிரிய சொல்றாருங்க. யாரு விட்டு? யாரு விட்டுமா பிரியணுமா? நீ அவிசுவாசியை விட்டு நீ பிரிஞ்சு போ. பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரா? அப்பொழுது நான் உன்னை என்ன பண்றேன்? ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். ஆமா, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள். எப்பமா நீ குமாரன் குமாரத்தி ஆகுற? பிரியணும். பிரியத்துக்கு மனசே இல்லை பாஸ்டர். பைபிள் சொல்லுது, அவிசுவாசியை விட்டு என்ன பண்ணு? பிரி.
இன்னைக்கு நிறைய காரியங்கள் ஏன் தாறுமாறாக நடக்குது பார்த்தீங்கன்னா, எல்லா ஆலோசனையும் அவிசுவாசி ஆலோசனை. எல்லா பங்கு எங்கே அவிசுவாசிகளோடு இல்லை. பவுல் எழுதுகிறார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடினாலே 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம உண்டா இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த. நல்ல கவனிங்க, பவுல் எழுதுகிறார், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு. அப்ப தேவ பயம் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன உண்டாகுது? பரிசுத்தம் உண்டாகுது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பரிசுத்தத்திற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ பயம். இங்க பவுல் எழுதுகிறார், நீங்க பரிசுத்தமாகணும்னு விரும்பினீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், உனக்குள்ள தேவனை குறிச்ச ஒரு பயம் இருக்கும் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நீ என்னவா மாறுவ பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாவாய். அல்லேலூயா. பவுல் அதுதான் அங்க எதிர்பார்க்கிறார். பவுல் அதான் அங்க சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை எப்படி சேவிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா பயத்தோடு கூட கர்த்தரை சேவி. நீ பயத்தோடு கூட நீ ஆண்டவரை சேவிப்பா என்றால் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள என்ன உண்டாகும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் உண்டாகும். பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன பண்ண முடியாது. நீங்க என்னதான் நடக்காதுங்க. அந்த பரிசுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்படும் பொழுதுதான் கர்த்தரை தரிசிக்க முடியுமா. அந்த பரிசுத்தம் எப்போ ஏற்படுது பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்த ஒரு பயம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் தேவனை குறித்த நாலேஜ் இருக்குது, கர்த்தர் யார் என்கின்ற அறிவு இருக்குது, கர்த்தர் யார் என்கின்ற அந்த நாலேஜ் இருக்குது. ஆனால் கர்த்தரை குறித்த பயம்தான் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சம்பவம். யோசேப்பு போத்திபார் வீட்டில் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்துக்குள்ள உட்படும்படியாக அவங்க மனைவி ஏற்பாடு பண்றாங்க. நீங்க நல்ல சம்பவத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஆனா யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்ற, என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயந்த நான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. யோசேப்பு சொல்றாருங்க, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எஜமா எல்லாத்தையும் என்கிட்ட கையில கொடுத்துருக்காரு, எல்லா ரூல்ஸ் எல்லா அதிகாரம் என் கையில கொடுத்துருக்காரு. ஆனா எஜமான் கொடுத்துட்டாருக்காக என்பதல்ல, நான் தனியா தான் இருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட பொல்லாங்கை செய்வதற்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்ப நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப யோசேப்பை பரிசுத்தமாக்கினது எதுங்க? யோசேப்பை பாவத்தில் விழாதபடிக்கு பரிசுத்தமாக்கினது எது? யோசேப்புக்குள்ள இருந்த பயம். யாரை குறிச்ச பயம்? ஆமா, தேவனை குறித்த ஒரு பயம் உள்ளே இருக்கும் என்றால் பாவத்தை விட்டு விலகி ஓடுவான். தேவனை குறித்த ஒரு பயம் உள்ளே இருக்கும் என்றால் ஐயோ ஒரு பயத்தோடு கூட ஓடி போவான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:28 பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் எப்படிமா? பயத்தோடும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும். பாருங்க, அங்க எபிரேயர் புத்தகத்தில் பவுல் சொல்றாரு,
அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நமக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது எல்லாமே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அசைஞ்சு போயிடும். அசையாத ஒரு ராஜ்யத்தை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார், நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை. நீங்க நல்லா கவனிச்சு கொடுங்க. நீங்க ஆராதனை எப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் வருதோ அப்பவே உங்க ஆராதனை என்னவா மாறுது பார்த்தீங்கன்னா பிரியமான ஆராதனையா மாறுது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க வசனத்தை. எப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா ஆராதிக்க முடியும்? சும்மா வந்து கை தட்டினாவா, பாட்டு சேர்ந்து பாடினாவா? இல்ல, எப்ப இருதயத்துக்குள்ள ஒரு பக்தி ஒரு பயம் ஏற்படுதோ அப்பவே அவனுடைய ஆராதனை மேல யாரு பிரியமா இருக்கிறது? கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதாங்க சங்கீதக்காரன் சொல்றார், பயத்துடனே கர்த்தர் என்ன பண்ணுங்க? சேவிங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அதுதான் பார்த்தீங்கன்னா பிரியமான ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின புஸ்தகத்தில் 1 பேதுரு நீங்க வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 பேதுரு 17ஆம் வசனத்தை பாருங்களேன். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாகிய தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும். இங்க எப்படி நீ சஞ்சரிக்கிறையா? பரதேசி. பூமியில நீ என்ன யாருமா? பரதேசி. இங்க பேதுரு எவ்வளவு அழகா இருக்கிறார் பாருங்க. இந்த உலகத்துல நீ எப்படி சஞ்சரிக்கிறியா? பரதேசி. நமக்கு பரதேசின்னு என்ன ஆகுது? அப்படியே டென்ஷன் ஆயிடுவோம். படா நீ ஒரு பரதேசி போயிடான்னுவாங்க பாருங்க. சொன்னா நமக்கு எப்படி இருங்க, தலை காலெல்லாம் அப்படியே நரம்புக்கெல்லாம் புடைச்சிக்கின்னு போகுது இல்ல. ஆனா பேதுரு என்னங்க சொல்றாரு? பரதேசிகளா. பக்கத்துல கை குட்டி சொல்றீங்களா? சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. படம் அந்த அக்கா பார்த்து அப்படி பரதேசி சொல்லுவேன். பைபிள் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில நீ நான் எப்படி போய் கொண்டிருக்கிறோமா? பரதேசி. பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பரதேசியாய் நீ வாழுற வரைக்கும் எப்படி நடந்து கொள்ளணுமா? பயத்தோடு. இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இந்த ஓட்டம் நிரந்தரம் அல்ல, நம்முடைய குடும்பம் நமக்கு நிரந்தரம் அல்ல, எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்லங்க. இந்த பூமியில் நீ நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரதேசி. பரதேசியாய் நீ வாழுற நாள் வரைக்கும் நீ கர்த்தரை குறித்து உனக்கு என்ன இருக்கணும்ன்றார் பார்த்தீங்கன்னா ஒரு பயம். ஏன்னு சொல்றார் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வசனத்தை வாசிப்பா. உங்கள் முன்னோர்களாய் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. முன்னோர்கள் யாரு? முற்பிதாக்கள் எப்படி நடத்தி வந்தாங்க? பாரம்பரியம். பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது. நம்முடைய பாரம்பரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறுதளிச்சிடக்கூடாது. யார் நடத்தி வந்தது? அது முன்னோர்கள் நடத்தி வந்த பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. அது என்ன நடத்தையாம்பா? வேஸ்ட். நம்ம முன்னோர் எப்படி நம்ம நடத்திட்டாங்க? ஆமா, வீணாய் நடத்தி வந்த அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீ மீட்கப்படல. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. அப்ப நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறதுக்கு யாரு விலைக்கிரம் செலுத்தி இருக்கிறா? இயேசு. அல்லேலூயா. இயேசு உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. இயேசு உனக்காக மரித்திருக்கிறாரு. அவர் ஆராதிக்க வரியா? பயத்துடனே ஆராதி, நடுக்கத்துடனே அவரை சேவி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அதைத்தான் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை எப்படி சேவிக்கணும் பார்த்தீங்கன்னா பயம். தேவனை நீங்கள் எப்போ போய் ஆராதிச்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் என்றால் தேவனை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சேவிப்பீர்கள். அந்த பயம்தான் உங்களை என்ன பண்ணும்? பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் நிறைய கவனிச்சு பாருங்களேன். ஏன் பரிசுத்தமாக வாழ முடியல? ஏங்க பரிசுத்தமாக வாழ முடியல?
நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்ன ரீசனுங்க? ஏன் பரிசுத்தமாக வாழ முடியல? ஒரே காரணம், பயம் இல்லை. பயம் இருந்துச்சுன்னா எப்படி வாழ்வ? நீ பரிசுத்தமாக வாழ்வ. பயம் இல்லை, அதனால என்ன இல்லை? உள்ள பரிசுத்தம் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பயத்துடனே கர்த்தரை என்ன பண்ணணுமா? 119, 120 வாசிப்போம். முதல் பாயிண்டை முடிப்போம். 119ஆம் சங்கீதம் 120 வாசிங்க. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. எப்படி பந்துமா? உனக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பெல்லாம் என்ன பண்ணுது? சிலிர்த்துச்சு. இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தினால என் உடம்பெல்லாம் என்ன பண்ணுது? ஆமா, சில பேருக்கு சொல்லுவாங்க பாரு, எதுனா ஒண்ணுன்னா உடனே கோச்சிப்பாங்க, அடிக்கடி சிலுத்துக்குது பாது சொல்றாங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க? ஆமா, அடிக்கடி அது சிலுத்துக்கு கோச்சின்னு போயிடும். இங்க சங்கீதக்காரன் சொல்றான், ஐயா உன்னை பார்த்த பயத்துல எனக்கு உடம்பு என்ன ஆகுது? அப்படியே சிலுக்குது. அல்லேலூயா. எதுக்கு சிலுத்துக்கணுமோ அதுக்கு சிலுத்துக்கணும். எதுக்கு சிலுத்துக்குதான்? அவனுக்கு ஆண்டவர் குறிச்ச பயம். ஐயோப்பா, இந்த தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். இந்த தெய்வம் யாரு? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன வருது? உள்ள. ஆமா, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நல்லா கவனிங்க, எப்படி கர்த்தரை சேவிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவிங்க. இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கலாம், ஆண்டவரை எப்படி சேவிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்படியே நீங்கள் பண்படுத்தப்படாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்து அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்களே என்றார்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, நல்ல கவனிங்க, யோசுவா சொல்கிற 14 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமா என்ன பண்ணணுமா? இரண்டாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா, எப்படிமா ஆண்டவரை சேவிக்கணும்? உண்மை உத்தமம். ஆண்டவரை சேவிக்கிறதுல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உண்மையா இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க யோசுவா சொல்றாரு, கர்த்தரை சேவிக்கிறதுல ஒரு உண்மையும் ஒரு உத்தமம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது. உண்மை எங்கெங்க இருக்கும்? மறைஞ்சு தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆராதனைக்கு வரீங்க, இங்கேருந்து ஆராதனை நடத்துகிறோம், 4 பேர் சேர்ந்து இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? பாடுறோம். ஆனால் ஆராதிக்கிறவர்களை எத்தனை பேர் உண்மையாக ஆராதிக்கிறாங்க? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க இங்கே, நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறோம், நீங்களும் ஆராதிச்சு நிற்கிறீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆராதிக்கிறதுல சேவிக்கிறதுல என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தமம், ஒரு உண்மை. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உண்மை வெளியே தெரியாது, உள்ளதான் இருக்கும். ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறதுனால, எல்லாருமே பாடுறதுனால, எல்லாமே கை தட்டுறதுனால எல்லாருமே உண்மையாக ஆராதிக்கிறார்கள் என்று என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தமமும் உண்மை எதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சேவிக்கிறதுல. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரை சேவிக்க வேண்டிய விஷயத்தில் எப்படி சேவிக்கணும்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, உண்மை. தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த உண்மையாய் ஒரு மனுஷன் கர்த்தரை சேவிப்பான் என்றால், இந்த உண்மையை தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஆராதிக்கிறதுல, கர்த்தரை சேவிக்கிறதுல எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷன் உண்மையாய் கர்த்தரை சேவிப்பான் என்றால் நிச்சயமாக தேவன் அந்த மனுஷனோடு கூட பார்த்தீங்கன்னா இருப்பார். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 2 சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேலின் புஸ்தகம், நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்ல கவனிங்க, தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது. வாசிப்பா மீண்டும் அந்த வசனத்தை. தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ண போறானா? விருத்தி அடைந்து கொண்டு போகிறான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். நல்லா கவனிங்க, ஏன் இந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் பார்த்தீங்கன்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஏன் அவனோடு கூட இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 16ஆம் சங்கீதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை பாருங்களேன். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். பாருங்க, உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நல்ல கவனிங்க, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் தன் சேவிக்கிற விதத்தை குறித்து பேசுறான். அவனுக்கும் ரதம் இருக்குது, அவனுக்கும் குதிரை இருக்குது, ஆனா அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், இதெல்லாம் மேன்மை பாராட்ட மாட்டேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், கூப்பிடுவேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு சங்கீதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். 62:8. 62:8. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஊற்றி விடுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் தன்னை குறித்தும் ஜனங்களை குறித்தும் எழுதுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிங்கப்பா, உண்மையா கர்த்தரை துதிங்க. அப்ப நல்ல கவனிங்க, தேவனை உண்மையாக ஒரு மனுஷன் சேவிப்பான் என்றால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தரே அவனோடு கூட இருப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் பைபிள் சொல்லுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் விருத்தி அடைஞ்சு கொண்டே வருகிறான். இன்றைக்கு நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால், ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை சேவிக்கும் பொழுது எப்படி சேவிக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை சேவிக்கிறதுல ஒரு உண்மை இருக்கட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்களேன். உபாகமம் 28:47. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். நல்லா கவனிங்க, இங்க உபாகமத்தில் எழுதுகிறார்,
சகலமும் உனக்கு எப்படி இருக்குது? பரிபூரணமா இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை கர்த்தர் முழுசா ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்கன்னா உன் குடும்பத்தில் ஃபுல்னஸ், அந்த ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணணும்ன்றார் பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை சேவி. மூன்றாவது குறிப்பு, மன மகிழ்ச்சி வேணும் கர்த்தரை சேவிக்கிறதுல. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, 48 வாசிப்பா. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும், பட்டினி, தாகம், குறைவு, நிர்வாணம், கர்த்தர் இது எல்லாம் ஏன் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருப்பு நுகத்தடி உன் கழுத்தின் மேல் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருனை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கணும் பார்த்தீங்கன்னா, எப்படி சேவிக்கணும் பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுங்க, சேவியுங்கள். நல்ல கவனிங்க, எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் ஆண்டவரை சேவிக்க வரும்பொழுது மாத்திரம் பார்த்தீங்கன்னா, நம்ம எதை வெளிப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அதிகமாக காணப்படணும் சேவிக்கும் பொழுது. இங்கே வேதம் சொல்லுகிறது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில். நிறைய பேர் இன்னும் குறைபட்டு போகிறாங்க தெரியுங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சில நேரத்தில் நிறைய லாக்னஸ் வருது தெரியுங்களா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன பண்றதில்லை பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தரை என்ன பண்றதில்லை, சேவிக்க தவறுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களை தேவன் ஆசீர்வதிக்க 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 நீங்கள் ஒரு படி மகிழ்ச்சியை என்ன பண்ணணும், ஆராதிக்கும் பொழுது கூட்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, கர்த்தர் இவ்வளவா என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு என்று ஆராதனை நேரத்தில் மன மகிழ்ச்சியோடு கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11 வாசிப்பா. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சி. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை எப்படி வரா? மகிழ்ச்சி. ஆண்டவரை சேவிக்கிறான். எப்படி சேவிக்கிறான்பா? மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தோனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தை மீகால் பலகனி வழியை பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவளை என்ன பண்றா? அவமதிக்கிறாள். நல்ல கவனிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். தாவீது என்ன ரிப்ளை பண்றான் பாருங்களேன். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்புகிற போது சவுலின் குமாரத்தை மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷர் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரர் பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, நல்ல கவனிங்க, ராஜா இப்படி ஆடினவரியாப்பா, உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து கொண்டு வர இப்படி ஆடினவரன்ட்டு மனைவி என்ன பண்றா? மீகால் இருதயத்தில் அவனை அவமதிக்கிறான். அவன் மகிழ்ச்சியோடு சேவிக்கிறான் கர்த்தரை. ஆண்டவருக்கு மகிமை. மனைவி என்ன பண்றானா? என்னப்பா நீ இவ்வளோ இந்த தேசத்துக்கே ராஜாவா இருக்கிற, நீ இப்படி ஆடின்னு வரியான்ட்டு மனைவி அவமதிக்குது. வாசிப்பா 21. அதற்கு தாவீது பதில் பாருங்க,
தாவீது மீகாலை பார்த்து, தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் உன் இஸ்ரவேலராகி கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி. நல்லா கவனிங்க, தாவீதுடைய மைண்ட் பாருங்க. கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கார். நான் யாரு இப்போ? தலைவன். ஆனா ஒரு காலத்துல நான் யாரு? ஆடு மேய்க்கிறவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காலத்துல நான் யாருமா? ஆடு மேய்க்கிறவன். இன்னைக்கு நான் யாரு? தலைவன். இது யாரு எனக்கு கொடுத்தது? ஆமா. நல்லா ஆசீர்வதிக்கும் போது சில பேர் எதை விட்டுருவாங்க? பழச மறந்துடுவாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. மறக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர். தாவீது தான் சொல்கிறான், கரவலாடுகள் பின்னாடி அலைந்து திரிஞ்சவன் நான். இன்னைக்கு என்னை எங்கே வச்சிருக்காருமா? இதே தேசத்துக்கு நான் யாரா நிற்கிறான்? தலைவனாக நிற்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் தாவீதுக்குள்ள மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கும் வனாந்தரத்தில் ஆடுகளை ஓட்டி கொண்டு போன வாழ்க்கை எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு தாங்க நான் ராஜா. இன்னைக்கு தான் நான் யாரு? லீடர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய ஆராதனைகள் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஆகிடும். டீசென்ட்னா எப்படி? டீசென்ட்னா எப்படிமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவங்க ஆராதனையே என்னவாயிடும் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள்குள்ளே போய்டும். எப்படி? டீசென்ட் ஆராதனை. அப்படிலாம் வராது. என்ன டீசென்ட்? என்னது டீசென்ட்? என்ன ஆயிட்டாங்க? ஓ, இவ்வளோ பேர் எதற்கு நான் எப்படி மன சந்தோஷத்தோடு நான் ஆராதிக்க முடியும்? தாவீது சொல்கிறான், எப்பா நான் தலைவனை ஆயிட்டேன். ஆனால் ஒரு காலத்தில் நான் யாருப்பா? ஆடு மேய்க்கிறோம்பா. எனக்கு தெரியும் நான் எங்கேருந்து வந்தேன்ட்டு. எனக்கு தெரியும் எங்கேருந்து நான் தூக்குனாருன்ட்டு. எனக்கு தெரியும் எந்த கூழில் நான் இருந்தேன்ட்டு. எனக்கு தெரியும் எந்த செட்டில் நான் இருந்தேன்ட்டு. எனக்கு தெரியும். ஆராதிக்கிறவர்களுக்கு முதல்ல நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியணும். இன்றைக்கு எங்கே இருக்கிறீங்க தெரியணும். அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் நிச்சயமாக கர்த்தரை எப்படி ஆராதிப்பீங்க பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்பீங்க. அல்லேலூயா. தாவீதுக்கு நல்லா தெரியும், ஏம்மா இன்னைக்கு தான் நான் வீட்டுக்காரு மீகாலே, இன்னைக்கு தான் நான் யாரு? சவுலுக்கு மாமா. இன்னைக்கு தான் நான் தலைவன். ஆனால் ஒரு காலத்தில் நான் யாரை மேய்ச்சம்மா? ஆடத்தாமா மேய்ச்சிருந்தேன். ஆடத்தான் மேய்ச்சிருந்தேன். இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸுக்கு என்னை கொண்டு வந்தது யாரு? இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்னை கொண்டு வந்தது யாரு? இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு தலைவனாக என்னை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேவிக்கிற கர்த்தர். இதற்காக நான் மன மகிழ்ச்சி இல்லாமல் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆராதிக்க மாட்டேன். நான் மகிழ்ச்சியோடு தான் ஆராதிப்பேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் மன மகிழ்ச்சிக்கு உண்டான ஆராதனையை தடை செய்யக்கூடாது. உன் ஆசீர்வதிக்கிறதா இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் ஆராதனையில் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்கணும். மன மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்கணும். தாவீது அதுதான் சொல்றாரு. அங்க அந்த வசந்த வாசிப்பா முடிக்கலாம். கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட சமூகத்திற்கு முன்பாக யாரங்க கொண்டு வரா? கர்த்தர் சமூகம்பா. கர்த்தர் சமூகம். கர்த்தர் சமூகம். அந்த சமூகம் தான் என்ன பண்ணுச்சு? என்னை பெரிய ராஜாவாக, பெரிய தலைவனாக, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா எனக்கு தெரியும், ஒரு காலத்துல நான் யாரு கூட பேசியிருந்தேன்? ஆடுகளோட தான் பேசி நிற்பேன். யாரும் இல்ல. அப்பா என்ன கேர் பண்ணல, உடன் பிறந்தவங்க என்ன கேர் பண்ணல, என் சொந்தங்கள் என்ன பண்ணல, கேர் பண்ணல. என் அப்பாவே என்ன பண்ணல, கொண்டு வந்து நிறுத்தல. நான் எங்கே இருந்தேன் பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் ஆடுகளோடு கூட வாழ்க்கையை குறித்து கடினமான பாதையில் போய் கொண்டிருந்தேன். என்னை கொண்டு வந்து நிறுத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர். கர்த்தர் தான். அதைத்தான் தாவீது எக்ஸ்போஸ் பண்ணுறான். என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ.
எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் சமூகத்தில் நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியோடு ஆராதிப்பேன், மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை சேவிப்பேன்.